ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பர்த்டே எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. அதனால் நான் என் தம்பி எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அதுதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ, அவ்வளோதான். எல்லோரும் இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நம்ம ஸ்கேம் பண்ண முடியாது. நம்ம கிட்ட என்ன 4 பேர் ஸ்கேம் பண்ணி போயிடலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வீட்டாண்டே எடுக்க வேண்டியதுமா, வீடியோ எடுக்கல. நீ உங்க கூட பேசிட்டே வந்துட்டேன்னா அப்படியே நான் வீடியோ எடுக்காம விட்டேன். நல்லவனா இருந்தாலே போதும். நானும் சரி விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அவன் வந்து மலை கோயிலுக்கு வந்துட்டேன். பின்னாடி டெம்பிள் இருக்குது பாருங்கள். அங்கே தான் டெம்பிள் இருக்குது. பார்க்கிங்கு பிளேஸ் கிடைக்கலைங்க. என் தம்பிக்காரன் வண்டி சுற்றிட்டு இருக்கான். சுத்தமாக வண்டி பார்க்கிங் ஃபுல்லு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லு. வண்டி கிடைக்கல, போடுறதுக்கு பிளேஸ் கிடைக்கல. இல்லைன்னா வந்து போட்டுருக்கலாம். அவனும் சுற்றிட்டு இருக்கான். நானும் சரி அவன் வந்த அப்புறமா இது பண்ணிக்கலான்ட்டு அவ்வளோதான். இதே தெரியும். போராட்டக்கு அப்புறமா வந்து பார்க்கிங் பிளேஸ் கிடச்சிருச்சு. போகலாம். வந்துடுச்சு. எதுக்கு மயில் போடுறவர் என்ன போடுறவர் கிளாஸில் மயில் போடுவார் அந்த இதில். ஓ அதனால் பாவம் இவன் பார்க்கிங் போகிறதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. நாங்கள் வர்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி இவன் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சாமி அவன் தாண்டா வேலைக்காரன். உன்னை தாண்டா வேலை செய்ய வைக்கணும். ஒருத்தவனை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, சாமியை பார்க்கலாம் வாடான்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆள் கூட கடலை போட்டு போயிட்டே இருக்கிறான். சாமியை பார்க்க வரானா இல்லை அவன் ஆள் கூட பேசுகிறானா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வேணா கூப்பிட்டு வந்தேன் நான் சாமியை பார்க்கலான்ட்டு. என்ன சரி சாமியை பார்க்கணுன்னா பத்தி வேணும் நாய்னா. சரி முருகா வேணும்னு நினைக்கிறேன். அது நம்ம கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. அது இல்லைப்பா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணாங்கன்னா சரிங்களா. ஏன்னா நம்ம ஊர் எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க ஃபாரினில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்கப்பா. நம்ம கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். விஷ் பண்ணுங்களேன். திஸ் இஸ் கைஸ் அப்படி வண்டி பார்த்தீங்கன்னா இதோ அவர் தான். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம மருதமலை கோயில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து கூட நம்ம கோயிலில் பார்க்குறதுக்கு ஆளே வராங்க. இன்னும் காட்டுறேன். ஃபுல்லாக சைனீஸ்காரங்க. நேபாளக்காரங்க வராங்களோ பார்த்தியா? சைனீஸ்காரங்க தான் நான் ஃபுல்லாக கோயிலில். எஸ் காய்ஸ் பார்த்தீங்களா, சாமியை பார்த்துட்டு கோயிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அவ்வளோதான். பாம்பு சித்தியார் அவரை பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ படி ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, எந்நேரம் கையில் ஃபோனு. இதுதான் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏய் தம்பி, இது வந்து பத்ரி பிளாக்ஸ்ப்பா, விஜய் சித்து பிளாக்ஸ் இல்லை. ஓகேவா, வாங்க போகலாம். அண்ணாத்த சென்று விடவும் பாருங்கள். இது நம்மளோட வீடியோ. நம்ம கூட வந்து டிடிஎஃப் தான் எப்பயும். நான் தான் டிடிஎஃபோட பெரிய ஃபேன். அதனால தான் முக்கால்வாசி எனக்கு வந்து பைக் ரைடு தான் பிடிக்கும். இது அவனோட தம்பி, சாரி என்னோட தம்பி. வாசனோட தம்பி தானே நான். அந்த வாசன் தம்பி, வாசனோட தம்பி.
மீடியா தம்பிடே நான் தெரியாதா? தெரியாதுடா. ஆமாடா, மூச்சு வாங்குதுடா. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் போட்டு கொளுத்துறானுங்கடா. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வேண்டாடே வருத்தா, அந்த படத்தில் சொல்கிற மாதிரி வேண்டவா முடியல. அவ்வளோதான் கைஸ். என்னதும்மா ரசம் சாப்பிட்லாம், அதில் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் ஆனது தானே இது. என்ன டவர் ஃபுல்லாக முருகா. அவ்வளோதான், மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஆமாம் ரோட்டுக்கு போனால் செலவுக்கு காசு தரான் அண்ணன் தான். காலையில் வரான் அண்ணன் தான் காசு தரேன் சார். தம்பி காசு தரான் பார்த்தியா. இதுதான் இதுமாரி உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா எனக்கு டேக் பண்ணுங்க சரிங்களா. ஆனால் என் தம்பி வந்து இப்படி இந்த நாய் இதுமாரி பண்ணணும்னு நான் எனக்கே அதிசயம் மாதிரி இது. ஆனால் அந்த நாய் கொடுக்காது. என்னடா கோபாலா, சரி மத்தியானம் எங்கே போகலாம் சொல்கிறா. பஸ்ஸு நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கையில் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு குட்டிட்டு தூக்கத்தை போட்டு வண்டியெல்லாம் நாங்கள் வாங்கினதே போதும். எங்கள் வீட்டுக்கு கடைக்காரன் கார் துப்போண்டா. இது என்ன கடையா? அதே ரூமா